Hello students, welcome back to Oral Spoken English. இந்த கிளாஸ்ல future perfect continuous tense பத்தி பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே இதே டென்ஸ்ல past perfect continuous tense பார்த்திருக்கோம், present perfect continuous tense பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த டைம் லைன்ல அதாவது இது past அப்படினு சொல்றோம், இது future அப்படினு சொல்றோம், இது present னு சொல்றோம். இத நான் உங்களுக்கு நேரடியா எழுதி காமிச்சிருக்கேன். பொதுவா நம்ம இப்ப எப்ப பேசிட்டு இருக்கோமோ அதுதான் பிரசன்ட், என்னைக்கு நம்ம இருக்கிறோமோ அதுதான் பிரசன்ட்னு சொல்லிக்கிறோம். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாஸ்ட், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஃபியூச்சர். நம்ம ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு பார்ப்போம், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு பார்ப்போம், அப்புறம் ஃபியூச்சர்னா என்னன்னு பார்ப்போம். அப்பதான் நமக்கு தெளிவா தெரியும். ஓகே, நம்ம எடுத்த உடனே வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா அந்த இது போட்டுங்க அது போட்டுங்க அவ்வளவுதான். அப்படின்னா நமக்கு படிச்ச மாதிரி தான் இருக்குமே தவிர அதை பத்தி தெளிவான புரிதல் இருக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படின்னா இங்கே கூட எல்லா இதுலேயும் நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துட்டோம். அதாவது சப்ஜெக்ட் வந்து அந்த செயலில் தான் இப்போதைக்கு எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு காட்டுறது தான் வந்து கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது சப்ஜெக்ட் வந்து செயலில் இந்த நம்ம என்ன செயலை சொல்கிறோமோ அந்த செயலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இருக்குது, அந்த செயலில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வந்து ஆம் போடுறோம். எதுக்கு? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐக்கு, இது மற்ற இடங்களில் ஆர் போடுவோம், அதுக்கப்புறம் சாரி, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஷ். இதுவே பாஸ்டாக இருந்துச்சுன்னா என்ன போடுறோம், வாஸ் போடுறோம், வேர் போடுறோம். அதாவது சப்ஜெக்டை நிலைப்படுத்துகிறோம் கண்டினியூஸ் டென்ஸில். இதை வந்து இங்கே வந்து பி போடுறோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஜஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல சப்ஜெக்ட் இருக்கிற நிலையை பத்தி சொல்றது. நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். அதாவது நான் இப்ப பேசிக்கொண்டிருக்கிறேன், பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆனா நான் வந்து ஒரு மணி நேரமா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இது பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் கண்டினியூஸ். ஆனா ஒரு மணி நேரங்கிறது பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு மணி நேரம் பின்னாடி போயிடும். ஓகே, அப்போ இங்கேருந்து ஒரு மணி நேரம் பின்னாடி போனாதான் இது வந்து ஒரு மணி நேரம். இங்கே இருந்து இங்கே ஓகே ஒரு மணி நேரம் பின்னாடி போயிடுச்சு. அப்போ இதை எப்படி சொல்றது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போவும் நான் பேசிட்டு தான் இருக்கேன், அதே நேரத்தில் நான் ஒரு மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதையும் நம்ம சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்கு. நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைத்தை மட்டும் தான் சொல்லும். ஆனா ஒரு மணி நேரமாக பேசிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லும் போது இங்க இருந்து நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த செயலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற அர்த்தம். அப்ப அங்க இருந்து இந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அதுதான் என்னது, பேசிக்கொண்டே. தமிழ்ல என்ன சொல்றோம், பேசிக்கொண்டேன்னு சொல்றோம். அதே பேசிக்கொண்டிருக்கிறேன், கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் மட்டும் தான் காட்டணும். ஆனா கொண்டே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அந்த செயலை தொடங்கிட்டாரு, தொடர்ந்து அந்த செயலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு, அதுதான் பேசிக்கொண்டே. பேசிக்கொண்டிருங்கிறது ஜஸ்ட் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். உங்களுக்கு இப்ப வந்து தெரிஞ்சிருச்சு கண்டினியூஸ்னா என்ன, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்னன்னு. பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன சொன்னோம், சாதாரணமா பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் இல்லாம பர்ஃபெக்ட் மட்டும் என்ன சொன்னோமா, இங்க நடந்த செயலை இங்க வச்சிருக்கேன். அதாவது படித்து அப்புறம் இருக்கிறேன், படிச்சேங்கிற செயல் இங்க, அதுக்கப்புறம் அப்புறங்கிறது இங்க நடந்திருக்குது, அப்புறம் இருக்கிறேன், படித்து அப்புறம் இருக்கிறேன். ஆனா பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல படிச்சேங்கிற செயல் இங்கே முடிஞ்சு போச்சு, அதை வச்சிருக்கேன்னு சொல்றேன். ஆனா பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல என்ன சொல்றேன்னா, பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இப்ப நான் வந்து காலையில 6 மணிலேருந்து 10 மணி வரை படித்துக் கொண்டே இருக்கிறேன்னு சொல்லியிருந்தோம்னா இது 6 மணி இது 10 மணினா என்ன ஆயிடுச்சு, 6 மணிலேருந்து 10 மணி வரை படித்துக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லும்போது 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி இந்த டைம்லயும் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு அர்த்தம். அதே நேரத்தில் 6 மணிக்கே படித்திருக்கிறேன் அப்படின்னா நான் 6 மணிக்கே அந்த செயலை படித்து முடிச்சுட்டு அப்புறம் இருக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் 6 மணிலேருந்து படித்துக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லும்போது 6 7 8 9 10 ஸோ கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கு.
பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் வித்தியாசம் தெரியுதா? பர்ஃபெக்ட்டுங்கிறது படித்துங்கிறது இங்கேயே முடிஞ்சு போயிடும், அதை வச்சிருக்கேன்னு தான் சொல்கிறோம். ஆனால் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பர்ஃபெக்ட்னா பின்னாடி வந்துருச்சு, அந்த செயல் இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு, ஆனாலும் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஒரு செயல் முன்னரே ஆரம்பித்தும் இப்போதும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கு, இப்போயும் நடந்திருக்கு, ஆனால் முன்னரே அந்த செயல் ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த பூமி தோன்றிய நாள் முதல் சுற்றி கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லும்போது இப்போ மட்டும் சுற்றிட்டு இருக்குன்னு சொன்னால் அது ஜஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பூமி சுற்றி கொண்டிருக்கிறது கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பூமி ஆரம்பித்த, அதாவது தொடங்கிய நாளிலிருந்து சுற்றி கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லும்போது தொடங்கின நாளுங்கிறது பாஸ்ட், ரொம்ப பின்னாடி போயிடுச்சு, ஆனாலும் அங்கே இருந்தும் இந்த செயலை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், செயல் முடிஞ்சு போன செயல்னாவே அதை இங்கிலீஷில் என்ன பண்ணுவாங்க, ஹேவ் தான் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே இருக்குது ப்ரெசண்ட்டு, இங்கே இதை ஜஸ்ட் ப்ரெசண்ட்டை மட்டும் சொன்னோம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆம் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா பாஸ்ட்னா போட்டு சொல்லும்போது வாசு வேறு போட்டுக்கலாம். இங்கே ஜஸ்ட் இருக்கிறேன், ஆனால் நான் ஏற்கனவே இருந்ததையும் நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா அப்போ ஏற்கனவே இங்கே இருந்தல செயல் ஆரம்பிக்கிறதுக்கு, அப்போ அதையும் சேர்த்து சொல்கிறேன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹேவ் தான் பண்ண முடியும். ஏன்னா நான் எங்கேயும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா ஒரு மனிதர் அட் அ டைமில் இங்கேயும் இருக்க முடியாது, இங்கேயும் இருக்க முடியாது. அதனால நான் இங்கே அந்த செயலை ஆரம்பிச்சதை இப்போ ஹேவ் பண்ணுறேன், அதே நேரத்தில் இப்போவும் அந்த செயலை கண்டினியூ பண்ணுறேன். புரியுதா? இங்கே ஆரம்பித்தேன் அந்த செயலை இப்போ, ஏன்னா நான் இப்போ இங்கே தான் இருக்கிறேன், அட் ப்ரெசன்ட் இங்கே இருக்கேன், அதே நேரத்தில் நான் இங்கே ஆரம்பித்த செயலை ஹேவ் பண்ணுறேன், அந்த ஹேவ் பண்ணுற செயலை இப்போவும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்படி தான் நம்ம பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம செயலின் மீதான விருப்பத்தை தெரிவிக்கிறோம், அந்த விருப்பம் நிறைவேற வாய்ப்புள்ள காலம் வருங்காலங்கிறனால அதை நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, ஆனால் ஃபியூச்சர் டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ இறந்த காலத்துக்கு நம்ம காலம் கொடுத்துட்றோம், ஏன்னா அந்த செயல் கண் முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சு. நிகழ்காலத்துக்கு நம்ம காலம் கொடுக்குறோம், ஏன்னா அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எதிர்காலத்துக்கு நம்ம காலம் கொடுத்துட்டோம்னா, அதாவது நான் இப்போ திங்கக்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமைங்கிறது நாளைக்கு நான் வரேன்னு செவ்வாய்க்கிழமை நான் வரேன்னு சொல்லும்போது எதிர்காலத்துக்கும் நம்ம அந்த செயலில் காலம் கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த செயலை திங்கக்கிழமையிலேருந்தே செவ்வாய்க்கிழமையே கண்ணு முன்னாடி பார்த்துட்டு ஆமாம் அந்த செயல் நடந்துருச்சுன்னு சொல்கிற மாதிரி. ஆனால் எந்த மனிதராக திங்கக்கிழமை நடந்துகிட்டு இருக்கும்போதே செவ்வாய்க்கிழமையும் பக்கத்தில் பேரலாம் ஒன்று நடந்துகிட்டு இருக்குமா? நடந்துகிட்டு இருக்காது. திங்கக்கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செவ்வாய்க்கிழமை வரும். அதனால தான் நம்ம காலம் கொடுத்தோம்னா அந்த செயல் உறுதியாயிடும், ஆமாம் அந்த செயல் நடந்துருச்சுங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் நம்மளால் ஏன் காலம் கொடுக்க முடியாதுன்னா, நம்ம திங்கக்கிழமையில் இருந்துக்கிட்டே செவ்வாய்க்கிழமைக்கு ஏன் காலம் கொடுக்க முடியாது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைங்கிறது இன்னும் வரல, நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது அந்த செயலை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு விருப்பத்தை தெரிவிக்கிறோம். நாளை செவ்வாய்க்கிழமை நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு விருப்பம்தான், அது இன்னும் நிஜத்துக்கு வரலை. அதனால தான் அதுக்கு காலம் கொடுக்க முடியல. காலம் கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன அர்த்தம், திங்கக்கிழமையில் இருந்துக்கிட்டே செவ்வாய்க்கிழமையை பார்த்து ஆமாம் அந்த செயல் உறுதியாக நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அர்த்தம். அப்படி நம்மளால் மனிதர்களால் முடியாதனால விருப்பத்தை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா டைம் மிஷின் இருந்து வேணால் செவ்வாய்க்கிழமை என்ன நடக்குதுன்னு சொல்லி திங்கக்கிழமையிலேருந்தே பார்க்கலாம், அது ரியல் லைஃப்பில் சாத்தியம் கிடையாது. ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, நம்ம எண்ணங்களை தெரிவிக்கிறோம். அதில் குறிப்பாக விருப்ப எண்ணத்தை தெரிவிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் எதிர்காலம் உருவாக்குறோம். ஏன்னா செய்வேன் போவேன் இதெல்லாம் விருப்ப எண்ணங்கள். நிறையா மார்க் எடுப்பேன் அதெல்லாம் விருப்ப எண்ணங்கள், அதுவும் எண்ணம் தான். செய்வேன் வருவேன் போவேன்லாம் நான் செயலின் மீதான எண்ணம் தான். அதே நேரத்தில் அது விருப்ப எண்ணம். ஓகே, சந்தேக எண்ணமோ இல்லை கண்டிப்பாக நீ செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை எண்ணமோ அதெல்லாம் கிடையாது, விருப்ப எண்ணம், செயலின் மீதான விருப்ப எண்ணம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம்னாவே செயலின் மீதான விருப்ப எண்ணத்தை தெரிவிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற செயலாம் யார் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய இடம் சொல்லியிருக்கேன். ஐ வி யூ, ஹீ, சி, இட்,
தே இவங்க தான் செய்கிறாங்க. ஓகே, ஐவியூ ஹீ சி இட் தே. இப்போ செயலின் மீதான விருப்ப எண்ணத்தை தெரிவிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை வந்து தமிழ்லேருந்து அதை எப்படி இங்கிலீஷ்க்கு வந்து எது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கியம் உருவாக்குறன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம எப்போவுமே ஒன்று உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், தமிழ்லேருந்து நம்ம ஆங்கிலத்தை கற்றுக்கிறோமே தவிர, அதாவது தமிழ் மூலமாக ஆங்கிலத்தை கற்றுக்கிறோமே தவிர தமிழுக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழுக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கல. ஓகே, இதோட மீனிங் என்ன அப்படின்னா, என்னன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜுங்கிறது வந்து தனியாக அது ஒரு டிஃப்ரெண்டான கிராமரில் ஃபங்க்ஷன் ஆகிறது. இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறதும் அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான கிராமரில் ஃபங்க்ஷன் ஆகிறது. கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் கிராமர். டிஃப்ரெண்ட் கிராமர்னால் என்ன? டிஃப்ரெண்ட் ரூல்ஸ். ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் இலக்கண விதிகள் டோட்டலாக வேறு. தமிழ் மூலமாக நம்ம ஆங்கிலம் கற்றுக்கிறோமே தவிர தமிழுக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கல. தமிழில் வந்து இது வந்து பேனா அப்படின்னா மார்க்கர், அந்த மாதிரி நம்ம நவுனோ ஒரு வினை சொல்லோ ஏதோ தனித்தனியாக பார்க்கும்போது ரெண்டும் இதுக்கு அதுதானே போடுறோம், இதுக்கு இதுதானே போடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் மற்ற இலக்கண விதிகள்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ இது வந்து வெள்ளை பலகைன்னு சொல்லலாம்ல, அப்போ இங்கிலீஷில் வந்து ஒயிட் போர்டுன்னு சொல்கிறோம்ல, அப்போ ரெண்டு ஒன்று தானே, இந்த மாதிரி தானே எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நவுனும் அதாவது பெயர் சொல்லும் ஒரு வினை சொல்லு, அதுக்கப்புறம் அந்த அட்ஜெக்டிவ்ஸ் தனித்தனியாக பார்க்கும்போது வேணால் இதுக்கு இதுன்னு சொல்லி சொல்லலாமே தவிர இலக்கண விதிகள்ங்கிறது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதாவது அந்த பெயர் சொல்லோ ஒரு வினை சொல்லையோ வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுற மெத்தேடு அது வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வேறு மாதிரி ஆங்கிலத்துக்கு வேறு மாதிரி ரெண்டும் ஃபார்ம் ஆகுது. ஆனால் ரெண்டுமே கன்வே பண்ணுற விஷயம் என்ன? ரெண்டுமே சொல்ல வர்ற விஷயம் அர்த்தங்களை தான் சொல்ல வருது. நான் இந்த செயலை செய்வேன், இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன், இந்த மாதிரி அர்த்தங்களை தான் கொடுக்குதே தவிர, ஆனால் ரெண்டுமே அந்த அர்த்தங்களை கொடுக்கறதுக்கு ஃபங்க்ஷன் ஆகிற மெத்தேடு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம தமிழ் மூலம் ஆங்கிலம் தான் கற்றுக்கிறோமே தவிர தமிழுக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கல. தமிழுக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கல அப்படின்னா இப்போ தமிழுக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்க. அதாவது நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுல இதை வந்து ஐ ஆம் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா தமிழ் மூலமாக நம்ம ஆங்கிலம் கற்றுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் ரைட்டிங், ஓ இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. தமிழில் எழுதி கொண்டிருக்கேன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐ போடுவாங்க, அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறேங்கிறதான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எப்படி இருக்கேன்னா எழுதி கொண்டிருக்கேன், அப்படி தான் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னா தமிழ் மாதிரி மாற்றி எழுதணும்னு வச்சுங்க, ஐ ரைட்டிங் ஆம்னு மாற்றி எழுதணும்னா என்ன ஆகிடும்? நான் எழுதி கொண்டிருக்கிறேன் எதை அப்படின்னா ஆம்ங்கிற ஒரு வார்த்தை எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஆம் அப்படிங்கிறத அதை எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஆனால் இங்கே எழுதி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சில சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்க. அது வந்து ஒரே வார்த்தையாக எழுதுறனால நமக்கு இப்படி இருந்தாலும் ஓகே. ஆனால் இங்கிலீஷில் வேர்ட் ஆர்டர் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கிறனால நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் இப்படி எழுதிட்டோம்னா என்ன எழுதிட்டு இருக்கீங்க? ஆம்ங்கிற ஒரு வார்த்தையை எழுதிட்டு இருக்கேங்கிற மாதிரி மாறிடும். அப்போ நம்ம கொண்டு வர வேண்டிய மீனிங்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஓகே, இங்கே வந்து இதுக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து இங்கிலீஷில் என்ன மீனிங் கொடுக்குதுன்னா நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறனா தமிழ் அர்த்தத்துக்கான அந்த ஒரு மீனிங்கை கொடுக்குது. ஆனால் இது என்ன கொடுக்குது அப்படின்னா நான் ஆம் என்ற ஒரு வார்த்தையை எழுதி கொண்டிருக்கிறேங்கிற அப்படிங்கிற மாதிரி மீனிங் போயிடும். ஓகே, ஆம் என்ற ஒரு வார்த்தையை எழுதி கொண்டிருக்கிறேன்,
நான் எழுதி கொண்டிருக்கிறேன். என்ன எழுதிட்டு இருக்கீங்க? ஆம் என்ற ஒரு வார்த்தையை எழுதி கொண்டிருக்கிறேன். நான் இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க? எழுதி கொண்டு இருக்கிறேன். எழுதி கொண்டு. ஓ, இங்கிலீஷ் வந்து இப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. அவங்க நான் இருக்கிறேன், எப்படி இருக்கீங்க? எழுதி கொண்டு. ஓகே, மீனிங், அதோட டோட்டல் மீனிங் என்ன அப்படின்னா, தமிழுக்கு நான் எழுதி கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒவ்வொரு லாங்குவேஜும் வேறு வேறு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறதுனால நம்ம அப்படி தான் பண்ண முடியும். ஆனால் இதுவே இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா, நான் எழுதி கொண்டிருக்கிறேன், ஆம் என்பதை என்ன எழுதிட்டு இருக்கீங்க? ஆம்ங்கிறத எழுதிட்டு இருக்கேங்கிற மாதிரி மாறிடும். ஸோ நம்ம எப்போவுமே தமிழ் மூலமாக தான் ஆங்கிலம் கற்றுக்கிறோமே தவிர, இந்த தமிழுக்கு ஆங்கிலத்தை நம்ம கற்றுக்கல. அதாவது எழுதி கொண்டிருக்கிறேன் வந்து முன்னாடி இருக்கு, அப்போ முன்னாடி போடு. இருக்கிறேன் பின்னாடி இருக்கு, அப்போ பின்னாடி போடு அப்படின்னு நம்ம தமிழுக்கு ஆங்கிலத்தை எழுதிட்டு இருக்கல. தமிழ் மூலமாக ஆங்கிலம் கற்றுக்குறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழுக்கு ஆங்கிலத்தை எழுதக்கூடாது, அது தப்பில் போய் முடிஞ்சிடும். இன்னும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பல யூடியூப் சேனல்ஸ், பல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், பல கிராமர் கிளாஸ் எல்லாத்துலேயும் என்ன சொல்கிறாங்க? டூனா இக்கு, அஸ்னா என்ன சொல்கிறாங்க? எங்களை அப்படின்னு சொல்கிறாங்களா? ஓகே, இப்போ எழுதலாம். ஹீ கேவ் அஸ். சரி, வேணாம், இது கரெக்டாக போட்டால் அப்படி வராது. He have rupees 10 to us அப்படின்னு நம்ம போட முடியும். 10 ரூபாய், இதோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, 10 ரூபாய் எனக்கு அவன், 10 ரூபாய் எங்களுக்கு அவன் கொடுத்தான். he gave rupees 10 to us அப்படின்னா 10 ரூபாய் அவன் எங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை டூனா வந்து என்னது? இக்கு தானே, அஸ்னா எங்களை தானே. அப்போ இதை மட்டும் எடுத்து பார்த்தா எப்படி வந்து நம்ம தமிழுக்குன்னு சொல்லி பார்த்துப்போம். தமிழ்லேருந்து இப்படி மாற்றினோம்னா என்ன வரும்? இக்கு எங்களை அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் வார்த்தை எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. சரி, அப்படிதான் மீனிங் வர வேணாம், இப்படியா தூக்கி போட்டுக்கலாமா? எங்களை போட்டு இப்படி போட்டு எங்களுக்கு 10 ரூபா கொடுத்தான் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? தமிழில் ஏதாவது எங்களுக்கு 10 ரூபான்னு கொடுத்தான்னு இருக்குதா? கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் நடத்தும்போது இதெல்லாம் கிளியராக நடத்துகிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தமிழ் மூலமாக ஆங்கிலம் கற்றுக்குறோம், அவ்வளோதானே தவிர தமிழுக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கல. புரியுதுங்களா மீனிங் வித்தியாசம் அப்படின்னு? தமிழுக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கூடாது, இக்குக்கு 2 போடணும், எங்களுக்கு அசு போடணும்னு சொல்லி தமிழுக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கு வந்து ஆங்கிலத்தை கற்றுக்கணும், நமக்கு தெரிஞ்ச ஒரு பாஷை மூலமாக கற்றுக்குறோம், அவ்வளோதான். அது தமிழ் மூலமாக ஆங்கிலம் இங்கிலீஷ் கான்செப்ட்ஸை கற்றுக்குறோம், அவ்வளோதானே தவிர இந்த மாதிரி தமிழுக்கு எழுதிக்கிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, அது தப்பாக போய் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இங்கிலீஷ் கான்செப்ட்ஸை தான் தமிழ் மூலமாக கற்றுக்கணுமே தவிர, தமிழுக்கு இந்த தமிழ் இந்த வார்த்தை போடுறோமா அப்போ அதுக்கு இங்கிலீஷ் இதுதான் அப்படின்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் கூடாது. ஓகே, அது தப்பு. கான்செப்ட் என்ன, ஒவ்வொரு டென்ஸுக்கும் கான்செப்ட் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஓகே, அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸுக்கு கான்செப்ட் என்ன, நம்ம விருப்பத்தை தெரிவிக்கிறோம், அதனால வில்லு போட்டோம். ஓகே, இப்போ நம்ம தமிழில் வந்து ஒரு வாக்கியத்தை எழுதிப்போம், அந்த வாக்கியத்துக்கு இங்கிலீஷில் அவங்க எப்படி அவங்க கான்செப்ட் படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, நான் காலை 10 மணி முதல் மதியம், காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சமைத்து கொண்டே இருப்பேன். சமைத்து கொண்டே இருப்பேன். இதுக்கு அவங்க இது வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இது தமிழில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து தமிழுக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கல, நம்ம தமிழ் மூலமாக தான் ஆங்கிலம் கற்றுக்குறோம், அது தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
அப்போ நம்ம தமிழில் எப்படி எழுதுகிறோம், தமிழ் மூலமாக அவங்க எப்படி கற்றுக்குறாங்க, அவங்க இந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த கான்செப்ட் என்னவோ அதை தான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஓகே, அந்த லாங்குவேஜை பேசும்போது இங்கே இருக்கிறத பார்த்துக்கிட்டு இதுக்கு அடுத்து இந்த வார்த்தைக்கு இது போடணும், இந்த வார்த்தைக்கு அது போடணும் அப்படின்லாம் போடக்கூடாது. இப்போ ஆனால் ஒரு வெர்பா சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து குக், அவ்வளோதான். அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து பேனாக்கு பெண்ணுன்னு சொல்கிறாங்க. தனித்தனியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லியிருப்போம். ஒவ்வொரு செயலுக்கு வந்து நம்மளும் ஒரு வார்த்தை கிரியேட் பண்ணி வச்சுருப்போம், அவங்களும் ஒரு வார்த்தை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்தில் அதை எப்படி கம்பைன் பண்ணுறோம், என்ன கான்செப்ட் படி கம்பைன் பண்ணுறோம், அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் காலை 10 மணி அப்படின்னு சொல்லி போடுறோம். 10 மணி முதல், நான் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சமைத்து கொண்டே இருப்பேன். ஓகே, அப்போ ஐ வில், அப்போ நீங்கள் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த டென்ஸ் இது எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நம்ம விருப்பத்தை தெரிவிச்சிருக்கோம். 10 மணிங்கிறது எங்கே இருக்குது, 1 மணிங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதில் 10 மணிங்கிறது எங்கே இருக்கும், இதுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஓகே, இது 10 மணி. அப்போ 10 மணியிலிருந்து 11, 12, 1 மணி வரை சமைத்து கொண்டே இருப்பேன். இந்த செயல் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கும் 10 மணிலேருந்து. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஏற்கனவே முன்னாடி ஆரம்பித்த செயல் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதில் நம்ம விருப்பத்தை சொல்கிறோம். அதனால இது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், ஏற்கனவே ஒரு செயல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த செயலையும் நம்ம சேர்த்துக்கணும். அப்படின்னா இங்கிலீஷில் வந்து அந்த செயலை ஹேவ் தான் பண்ண முடியும். ஓகே, ஹேவ் தான் பண்ண முடியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கரெக்டாக 1 மணிக்கு மட்டும் சொன்னோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் அந்த செயலில் இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிடுவோம். ஆனால் சப்ஜெக்ட் வந்து இங்கேயும் இருந்துச்சு, 10 மணிலையும் இருந்துச்சு, 11 மணிலையும் இருந்துச்சு, 12 மணிலையும் இருந்துச்சு, 1 மணிலையும் இப்போ இருக்குது. அப்போ 10 மணியும் நம்ம சொல்லும்போது அதை ஹேவ் தான் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த இதுக்கு தான் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற அந்த எத்தனை வெர்ப்ஸ் இருக்குது நம்மகிட்ட, இப்போ 5 வெர்ப்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் பார்க்குற வரைக்கும் 4 வெர்ப்ஸ் இருந்துச்சு. எப்போ ஃபியூச்சர் அதாவது எண்ணங்களை தெரிவிக்க ஆரம்பித்தோமோ அப்போவே நம்மக்கிட்ட 5ஆக மாறிடுச்சு. 5ல் இது என்னது, பாஸ்ட்னு வச்சுப்போம். பாஸ்ட் ஒவ்வொரு இடத்துல சில நேரங்களில் ப்ரெசன்ட் எழுதியிருப்பேன், சில நேரம் பாஸ்ட் எழுதியிருப்பேன். ஆனால் நமக்கு அந்த டென்ஸோட தன்மை தான் முக்கியம். பாஸ்ட் டென்ஸ் அந்த தன்மையை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோமா. ப்ரெசன்ட் டென்ஸ் இந்த டென்ஸோட தன்மை என்ன, ஜஸ்ட் செய்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். அதே நேரத்தில் இதுக்கு காலம் இருக்கு, நிகழ்காலம். பாஸ்ட் டென்ஸோட தன்மை என்ன, ஜஸ்ட் அந்த செயலை செஞ்சேன்னு சொல்லி அர்த்தம். காலம் என்ன, பாஸ்ட் டென்ஸ். ஆனால் நம்ம இங்கே ஒரு ப்ரெசன்ட் டென்ஸையோ பாஸ்ட் டென்ஸையோ இங்கே கொண்டு போய் செயல் விருப்பத்தில் காமிச்சோம்னா அது வந்து நடந்துருச்சு அந்த செயல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆகிடும். அப்போ நடந்துருச்சுனாவே அது வந்து அதில் விருப்பத்தையே காட்ட முடியாது. நடந்து முடிஞ்ச ஒரு செயலில் நம்ம விருப்பத்தை காட்ட முடியாது. ஃபேக்ட்ஸை மட்டும்தான் பேச முடியும். ஆமாம் அந்த செயல் நடந்துச்சு, ஆமாம் இந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு, ஆமாம் ஓடுனா, இந்த ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான், இதில் நம்ம விருப்பத்தையெல்லாம் காட்ட முடியாது. ஓடுவான், ஓடிக்கொண்டிருப்பான், அதில் மட்டும்தான் நம்ம விருப்பத்தை காட்ட முடியும். ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறதுல விருப்பத்தை காட்ட முடியாது. ப்ரெசன்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸும் ஃபேக்ட்ஸ். ஓகே, அப்போ இந்த ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ணவே முடியாது. இதில் வந்து நம்ம விருப்பத்தையே காட்ட முடியாது. அதனால இது அப்படியே ஓரம் கட்டிடுறோம். நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் ஏன் இதை ஓரம் கட்டணும்னா காலம் காட்டிடுச்சுன்னா ஓரம் கட்டிடணும். காலம் காட்டலைன்னா என்ன தன்மை நமக்கு தேவைப்படுதோ, ஏன்னா வெர்புக்கு வந்து ஒரு வினைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அஸ்பெக்ட் இருக்குது, கண்டினியூஸ் அஸ்பெக்ட் இருக்குது, பெர்ஃபெக்ட் அஸ்பெக்ட் இருக்குது, பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அஸ்பெக்ட் இருக்குது. இந்த 3மே தன்மையும் இருக்குது, அதாவது காலத்துக்கு.
அப்போ அதுக்கு தகுந்த வெர்ப்ஸ் தான், எந்த தன்மையில் இருக்கிற வெர்ப்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இதில் என்ன இருக்குது? சிம்பிள் ஆஸ்பெக்ட். இதில் என்ன இருக்கு? செயல் இருக்கா? இருக்கு. தன்மை என்ன? ஜஸ்ட் செய்கிறேன், சிம்பிள் ஆஸ்பெக்ட். காலம் இருக்கா? காலம் கிடையாது. டைம் நோ. ஆக்ஷன் இருக்கு, சிம்பிள் ஆஸ்பெக்ட்ல இருக்குது. சிம்பிள் ஆஸ்பெக்ட்ல ஆக்டிவா இருக்கு, அதுதான் முக்கியம். ஆக்டிவ், சிம்பிள் ஆஸ்பெக்ட்ல ஆக்டிவா இருக்கு. பிரசன்ட், இதுவும் ஒரு பிரசன்ட் பார்ட்டிசிபிள் தான். ஆனா இது என்ன ஆஸ்பெக்ட்ல இருக்கு? கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட்ல இருக்கு. கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட்னா என்ன? சப்ஜெக்ட் எக்ஸாக்டா அந்த செயல்ல இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதுதான் கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட். சிம்பிள் ஆஸ்பெக்ட்னா ஜஸ்ட் செயலை செய்கிறேன், செய்தேன், செய்வேன் அப்படின்னா சப்ஜெக்ட் அதில் இப்போ எக்ஸாக்டாக இருந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. செய்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது தான் சப்ஜெக்ட் எக்ஸாக்டாக அதில் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட் என்ன? இதில் என்ன இருக்குது? ஆக்ஷன், ஆக்ஷன் இருக்குது. கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட்ல ஆக்டிவாக இருக்குது. கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட்ல ஆக்டிவாக இருக்கு. டைம் இருக்கா அப்படின்னா டைம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள்னாவே டைம் கிடையாது. ஓகே, ஆனால் அதில் தன்மைகள் வேற வேற இருக்கு. இதில் ஆக்ஷன் இருக்கா? ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட், ஆக்டிவ் கிடையாது. கம்ப்ளீட்டட். டைம் இருக்கா? டைம் கிடையாது. ஓகே, இந்த தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஃபியூச்சர்னாவே டைம் இல்லாத வெர்புகளை தான் யூஸ் பண்ண போகிறோம். டைம் வந்து நம்மளோட விருப்பத்திலாம் ஒரு எண்ணத்தில் காட்ட முடியாது. டைமை எதுக்கு காட்ட முடியும்? ஒன்று நடந்து முடிஞ்ச செயலுக்கு, இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்கிற செயலுக்கு, ஃபேக்ட்ஸுக்கு மட்டும்தான் காட்ட முடியும். சப்போஸ் நம்ம எண்ணத்தில் டைம் காட்டினோம்னா அந்த செயல் உண்மையாயிடும். செயல்பாட்டுக்கு வந்துருச்சு, அந்த செயலுக்கு நீங்கள் டைம் காட்டுறீங்களே, அது மாதிரி ஆகிடும். ஓகே, அதனால டைம் காட்டக்கூடாது. அதே நேரத்தில் நான் வந்து நாளைக்கு வருவேன், அடுத்து நான் வருவேன் அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னா, அந்த எண்ணம் நிறைவேறுவதற்கான, அந்த செயல் என்ன நிறைவேறுவதற்கு நம்ம இன்னும் ஒரு எக்ஸாக்டான டைம் சொல்கிறோம், அவ்வளோதான். டைம் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த செயல் நிறைவேறிச்சானா நிறைவேற கிடையாது. நான் நாளை வருவேன்ல, நாளைங்கிறனால நான் சொல்கிறேங்கிறனால அந்த வருவேங்கிற செயல் நிறைவேறிச்சானா கிடையாது. நாளைங்கிற ஒரு நாள் வந்தால் தான் அது நிறைவேறுதா நிறைவேறலையான்னு தெரிய வரும். ஓகே, இது ஏற்கனவே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகே, ஏன்னா வந்து ஃபியூச்சரில் இது 4வது டென்ஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து நம்ம மறுபடியும் பல விஷயங்களை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே நமக்கு ஹேவ் இருக்கு பாருங்க. இந்த ஹேவ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். நான் ஒரு செயலை ஸ்ட்ராங்காக செய்ய விருப்பப்படுறேன். என்ன செயல்? வச்சிருப்பேன் அப்படிங்கிற அந்த செயல், வச்சிருப்பேன், அது விருப்பம் தான். ஏன்னா இது விருப்பத்தை சொன்னாவே இங்கே என்ன மாறிடுது? ஹேவ், வச்சிருக்கேங்கிற செயல் வச்சிருப்பேன்னு மாறிடுது. ஏன் பேன் மாறிடுது? ஐ இருக்கிறனால வச்சிருப்பேன். ஏன்னா விருப்பத்தை காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஹேவ் வருது. அப்போ இது என்னவா மாறிடும்? வச்சிருப்பேன்னு மாறிடும். ஓகே, ஒரு செயல் மீதான விருப்பத்தை காமிச்சதுக்கப்புறம் இந்த ஹேவ் வர்றனால இது என்னவா மாறிடும்? விருப்ப செயலாக மாறிடும். ஓகே, ஏன்னா நம்ம பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறோம், அதுக்கப்புறம் தான் அடுத்த வார்த்தையை சொல்ல முடியும், அதுக்கப்புறம் தான் அடுத்த வார்த்தையை சொல்ல முடியும். ஸோ நம்ம எந்த வார்த்தையை சொல்கிறோமோ அந்த மீனிங் வரைக்கும் சென்டென்ஸ் மாடிஃபை ஆகி கிடக்கும். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொல்லும்போது எந்த வார்த்தையை சொன்னோமோ அதையும் சேர்த்துக்கிட்டு சென்டென்ஸ் மாடிஃபை ஆகும். அதுக்கப்புறம் என்ன வார்த்தையை சொல்கிறோமோ அந்த வார்த்தையும் சேர்த்துக்கிட்டு சென்டென்ஸுக்கு மீனிங் கிடைக்கும். புரியுதுங்களா? மாடிஃபைங்களோ மீனிங் கிடைக்கும்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ தெளிவாக சொல்லணும்னா 1113 1000ன்னு சொல்லும்போது, ஓ இது 1000ன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. தமிழில் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, அதாவது பேசும்போது 1000 1100ன்னு சொல்லும்போது உங்களுக்கு 100 வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. 1100. அதுக்கப்புறம் என்ன? 110, அதுங்களுக்கு 10 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அது 13. அப்போ மொத்தமாக சொல்கிற போது நமக்கு டோட்டலாக மீனிங் கிடைக்கிது. அது மாதிரி ஒவ்வொரு வேர்டாக சேர தான் நமக்கு மீனிங் கிடைக்கும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அதனால இப்போ ஐ வில் வந்து நமக்கு என்ன விருப்பத்தை தெரிவிச்சாச்சு. ஹேவ்ல என்ன விருப்ப செயல்? வச்சிருப்பேன் அப்படிங்கிற விருப்ப செயல். வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதுக்கு வந்து காலம் கிடையாது, இங்கேருந்து எடுத்து வந்திருக்கோம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், சிம்பிள் ஆஸ்பெக்ட். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னாவே
பார்ட்டிசிபிள்னாவே காலம் கிடையாது. ப்ரெசண்ட்டுங்கிறது ஏன் இருக்குது? இந்த செயல் ஆக்டிவாக இருக்குது ஆனாலும் சிம்பிள் ஆஸ்பெக்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ப்ரெசண்ட். செயல் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக ப்ரெசண்ட்டு. அதே நேரத்தில் சிம்பிள் ஆஸ்பெக்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் ஆஸ்பெக்ட் போட்டிருக்கோம். அதே நேரத்தில் இதுக்கு காலம் கிடையாதுக்கு பார்ட்டிசிபிள். ஓகே, பார்ட்டிசிபிள். காலம் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு பார்ட்டிசிபிள். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட். இது என்னது? ஹேவிங். இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது என்னது? ஹேடு. நம்ம என்ன இதுக்கு மீனிங் பண்ண போகிறோம்? சமைத்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு தான். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது? குக்குடு. அப்போ இதை நம்ம தூக்கிட்டு போகலாமா? கிடையாது. ஏன் பண்ண முடியாதுன்னா நான் வச்சிருப்பேன் அப்படின்னா சொல்லியாச்சு. அதாவது நான் வந்து ஒரு செயலை ஸ்ட்ராங்காக செய்ய விருப்பப்படுறேன், அதே நான் வச்சிருப்பேங்கிறது. அதே நேரத்தில் அந்த செயல் 10 மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். 10 மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்ல முடியும்? இங்கிலீஷ் கான்செப்ட் படி 10 மணிக்கே அந்த செயல் ஆரம்பிச்சிருது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நான் 10 மணி முன்னாடியே அங்கே இருந்தேன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். முன்னாடியே அங்கே இருந்தேன்னு. ஏன் இருந்தேன்னு சொல்கிறோம்? ஏன் இருந்துகிட்டு இருந்தேன்னு சொல்லலாம்ல? சொல்லக்கூடாது. ஏன்னா முன்னாடியே இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடியே இருந்துகிட்டு இருந்தேன் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். இருந்துகிட்டு இருந்தேன். ஓகே, முன்னாடியே அந்த செயலில் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ அதை வந்து நம்ம காட்டணும். ஏன்னா அந்த செயல் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம மீனிங்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு என்ன மீனிங் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம்? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஏற்கனவே அந்த செயல் ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, இப்போவும் அந்த செயல் ஆக்டிவாக தான் இருக்குது. ஓகே, அப்போ முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன போடணும் அப்படின்னா சப்ஜெக்டை தான் அங்கே இருந்த மாதிரி காட்ட முடியும். அப்போ சப்ஜெக்ட் அங்கே இருந்த மாதிரி காட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு, அதாவது இருக்கிற தன்மையை சொல்கிறதுக்கு என்ன வெர்ப்ஸ் இருக்குது? காலம் காட்டாத வெர்ப்ஸில் காலம் காட்டக்கூடாது. அதே நேரத்தில் செயலை மட்டும் சொல்லணும். ஓகே, காலம் காட்டிட்டோம்னா பாஸ்ட் டென்ஸுக்கு போயிடும். அது முன்னாடியே தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலம் காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாஸ்ட் டென்ஸுக்கு போயிடும், பியூர் பாஸ்ட் டென்ஸுக்கு போயிடும். அப்போ டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ காலமும் நமக்கு காட்டக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம என்ன அஸ்பெக்டில் மீனிங் கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அதையும் கொண்டு வரணும். அப்போ இருந்தேங்கிறதுக்கு இங்கே என்னது? பீனா என்னது? இரு அப்படிங்கிறது தான். ஆனால் காலம் காட்டாத ஜஸ்ட் இரு. ஓகே, பி அப்படின்னா. அதுக்கப்புறம் இங்கே என்னது? பீயிங்னா செயல் இப்போ ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த பீயிங்கை தூக்கி அங்கே போட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிடும்? நான் இங்கே இப்போ இருந்துகிட்டு 10 மணியில் இருந்துகிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, அதனால போடக்கூடாது. நம்ம 10 மணியில் இல்லை, 10 மணியில் இருந்தோம், இப்பையும் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அது செஞ்சுக்கிட்டு இருப்போம், 1 மணி வரை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஓகே, அப்போ இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னா 1 மணியில் தான் இருக்கோம், ஆனால் அந்த செயலை 10 மணிக்கு ஆரம்பித்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நம்ம மீனிங் கொண்டு வரணும். அப்போ பீயிங் இங்கே போட்டோம்னா எங்கே போயிடும்? அதுவும் இல்லாமல் பீயிங் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன ஆகிடும்னா, அந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கிற செயல் பீயிங் அப்படிங்கிறது. அப்போ அந்த செயலை நம்ம ஆக்டிவ் பண்ணோம்னா ஏற்கனவே சப்ஜெக்டை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நிலைப்படுத்தியிருக்கணும். இங்கே நிலைப்படுத்தியிருக்கோமானா கிடையாது, ஜஸ்ட்டு சப்ஜெக்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறோம். சப்ஜெக்டை நிலைப்படுத்துறதுனா என்ன? ஒரு பி வெர்பு போட்டு சப்ஜெக்டை நிலைப்படுத்துறது. அப்போனா தான் இங்கே இருக்கிற இந்த குக்கிங்கு, ஹேவிங்கு, பீயிங்லாம் ஃபங்க்ஷன் ஆக முடியும். சப்ஜெக்டை நிலைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஐஎன்ஜி வெர்பு போட்டால் மட்டும்தான் இந்த ஐஎன்ஜி வெர்புலாம் வேலை செய்யும். ஏன்னா சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சாதான் இந்த செயலை ஆக்டிவாக சப்ஜெக்டால் செய்ய முடியும். நம்ம இங்கே சப்ஜெக்ட் இருக்குன்னுலாம் சொல்லி காட்டலை, பி வெர்ப்ஸ்லாம் போடல, ஜஸ்ட் ஹேவ் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதான் போட்டிருக்கோம். தமிழில் வந்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் வந்து இருக்கேங்கிறது இருக்குல்ல, தமிழில் நான் வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த மாதிரி பேசுகிறேனே தவிர மற்றபடி இங்கிலீஷில் வந்து ஹேவுக்கு வச்சிருக்கேன் அந்த இருக்கேங்கிற மீனிங்கில் இல்லை, ஜஸ்ட்டு வச்சு ஹேவ். ஓகே, அதுதான் தமிழில் நம்ம சொல்லும்போது அதை இருக்கேன் வச்சு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம், அவ்வளோதானே தவிர
அதோட நேரடி இங்கிலீஷ் மீனிங் வந்து இருக்கேன்லாம் கிடையாது. ஹேவ்னா ஜஸ்ட் பொசஸ், அவ்வளோதான், ஜஸ்ட் ஓன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு இதை வந்து போட முடியாது. ஏன்னா பீயிங்கை ஏன் போட முடியாது? அதுவும் இல்லாமல் ஹேவ் போட்டு பீயிங் போட்டோம்னா நான் என்ன ஹேவ் பண்ணுறேன் அப்படின்னா பீயிங் அப்படின்னு சொல்லும்போது பீயிங்கிற ஒரு, ஏன்னா இந்த செயல் பார்த்தீங்கன்னா ஹேவ் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஐ ஹேவ் அ பென்னில் நான் வந்து பேனா வச்சிருக்கேன்னு தான் அர்த்தம். பேனா வாங்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே வாங்கினதான் வச்சுருக்கேன். ஸோ ஹேவ் வந்து எப்பவுமே முடிஞ்சு போனால் ஒரு செயலை தான் எடுத்துக்கும். ஓகே, முடிஞ்சு போனால் ஒரு செயலை தான் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா ஹேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஹேவ் வந்து முடிஞ்சு போன ஒரு செயலை எடுத்துக்கும்னா அதோட தன்மை அதுதான். நான் வச்சிருக்கேன்னு சொல்லும்போது நான் இந்த ஏற்கனவே வாங்கின பேனா வச்சுருக்கேன், நான் ஒரு டிகிரி வச்சுருக்கேன்னு சொல்லும்போது அதோட அர்த்தம் என்னென்னா நான் படித்ததால் டிகிரி வச்சுருக்கேன்னு தான் அர்த்தம். நான் டிகிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. டிகிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதோட அர்த்தம் என்ன, நான் படித்ததால் டிகிரி வச்சுருக்கேன்னு. ஸோ அந்த படிப்புங்கிற அந்த செயல் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த டிகிரியை வச்சுருக்க முடியும். அது மாதிரி தான் இந்த பீயிங் அங்கே கொண்டு போய் போட்டோம்னா அது செயல் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கிற வெர்பு, இப்போ எக்ஸாக்டாக இருந்துகிட்டு இருக்கிறது, அதை இது எடுத்துக்குமானா எடுத்துக்காது, முடிஞ்சு போன ஒரு செயலை தான் எடுத்துக்கும். ஓகே, ஹேவ் வந்து முடிஞ்சு போன ஒரு செயலை தான் எடுத்துக்கும், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதே நேரத்தில் ஒரு பொருளையும் எடுத்துக்கும். ஐ வில் ஹேவ் ஏ டிவி, என்கிட்ட ஒரு டிவி இருக்கும், நான் ஒரு டிவி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதோட அர்த்தம் ஐ வில், ஏன்னா பொருளை வந்து எடுத்துக்கும். ஏன்னா அந்த பொருளை நம்ம ஏற்கனவே வாங்கியிருப்போம், அதனால தான் அது எடுத்துக்குது. இப்போ ஐ ஹேவ் அ மார்க்கர், நான் ஒரு பேனா வச்சுருக்கேன்றதுல நான் ஏற்கனவே அந்த பேனா வாங்கியிருக்கேன், அதனால தான் இது வந்து ஹேவ் வந்து ஈஸியாக எடுத்துக்குது. இதே பேனா வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அது எப்படி சொல்ல முடியும்னா ஐ ஆம் பையிங் தான் சொல்ல முடியும். ஓகே, அதனால தான் ஐ ஆம் ஹேவிங் எ டிகிரியில் என்ன அர்த்தம்னா ஹேவிங் எ டிகிரியில் நான் ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஐ ஆம் ஹேவிங் டின்னரில் என்ன அர்த்தம்னா நான் டின்னர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஹேவிங் ஐ ஆம் ஹேவிங் டின்னர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சப்ஜெக்டை நிலைப்படுத்தி இருக்கோம், நிலைப்படுத்தி செயல் இப்போ ஆக்டிவாக நடந்துகிட்டு இருக்கு, சப்ஜெக்ட் அதில் தான் இருக்குன்னு சொல்லி காட்டுறோம். ஐ ஆம் ஹேவிங் டின்னரில் என்ன மாறுது, சப்ஜெக்ட் வந்து இப்போதான் டின்னர்னு சப்ஜெக்ட் இப்போதான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் ஐ ஆம் ஹேவிங் எ டிகிரியில் என்ன மீனிங் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து இப்போதான் டிகிரியை ஹேவிங் அந்த ப்ராசஸில் இருக்குது அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதே ஐ ஹேவ் அ டிகிரியில் சப்ஜெக்ட் படித்து முடிச்சிருச்சு, அதனால தான் அந்த டிகிரியை வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஐ எம் ஹேவிங்க்கும் ஹேவுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை வந்து இந்த டென்ஸ்லாம் முடித்த உடனே உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் தெளிவாக தெரியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் தெளிவாக சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஐஎன்ஜி வெர்பு, அதாவது பார்ட்டிசிபிள் வெர்பில் ஐஎன்ஜி ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்கிற இந்த செயல் முன்னேறி கொண்டு சப்ஜெக்ட் இப்போ அதில் தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடிய வெர்பு இது. அப்போ இங்கே வந்து ஹேவுக்கு அடுத்து நம்ம பீயிங் போட முடியாது. ஓகே, ஏன்னா நம்ம போட வேண்டிய வார்த்தை என்னன்னா சப்ஜெக்ட் வந்து ஏற்கனவே அங்கே இருந்துச்சுன்னு தான் நம்ம காட்டணும். இப்போ அங்கே இருந்துகிட்டு இருக்கலாம் காட்டக்கூடாது. இங்கேயும் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி காட்டினோம்னா வச்சுக்கோங்க, அப்புறம் இங்கேயும் இருந்துகிட்டு இருக்கு, 10 மணிலேயும் இருந்துகிட்டு இருக்கு, 1 மணிலையும் அட் அ டைமில் இருந்துகிட்டு இருக்குன்னு ஒரு அதிசய பறவையை பற்றி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். 10 மணிக்கு ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னா 10 மணி காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம 10 மணிலேருந்து 1 மணிக்கு இந்த பக்கம் வந்துடுவோம். மறுபடியும் 10 மணி நம்ம கண்ணு முன்னாடி ஓடிட்டு இருக்காது, இன்னொரு பேரலாக இன்னொரு உலகம் அதே 10 மணியில் ஓடிட்டு இருக்காது. ஓகே, அதனால சப்ஜெக்டை ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கிற மாதிரி காட்ட முடியும். ஆனால் ஏற்கனவே நடந்த செயல்களை வந்து சப்ஜெக்ட் வந்து வச்சிருக்குங்கிற மாதிரி காட்ட முடியும். ஆனால் சப்ஜெக்டோட காலத்தை, சப்ஜெக்டோட நிலையை வந்து ஒரே ஒரு இடத்துல தான் காட்ட முடியும், காலத்தை ஒரே ஒரு இடத்துல தான் காட்ட முடியும். அப்போ நம்ம பீயிங் போட முடியுமானா பீயிங் போட முடியாது. ஏன்னா இதுக்கு நிறைய காரணத்தினால பீயிங் போட முடியாது. சப்ஜெக்டை நிலைப்படுத்தி இருக்கணும். ஹேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை தான் எடுத்துக்கும். பல காரணங்களால் பீயிங் வந்து போட முடியாது. ஏன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொட்டையாக ஏன் எது போடணும் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாது, ஏன் இதெல்லாம் போட முடியல அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நமக்கு அந்நிய மொழி.
அந்நிய மொழிங்கிறப்ப நமக்கு நல்ல தெளிவு ஏற்படணும்னா இது போட்டால் ஏன் சரியாகுது, இந்த வார்த்தையை போட்டால் ஏன் தப்பாகுது, இதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்போ தான் நமக்கு நல்ல தெளிவான ஒரு மனநிலை ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு குழப்பம் மட்டும்தான் மிஞ்சும். அப்படி இல்லாமல் வெறும் இதுக்கு இதுதான் வரும் அதை மட்டும் நம்ம படித்தோம்னு வச்சுங்க, அப்போவும் நமக்கு சரியான புரிதல்லாம் வராது. ஏன் இதை செலக்ட் பண்ணுறோம், ஏன் இதை செலக்ட் பண்ண முடியல, ஏன் மறுபடியும் இதை செலக்ட் பண்ணுறோம், இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவாக தெரியணும். அப்போ தான் அந்த லாங்குவேஜில் நமக்கு நல்ல புரிதல் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இப்போ இந்த பிக்கு வந்து பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளில் பீன். அப்போ இதை போட முடியுமானா முடியும். ஏன்னா பீன்னா என்ன, செயல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அதே இருந்தேன் அந்த மாதிரி செயல் முடிஞ்சிருச்சு ஆனால் காலம் காட்டலை. அப்போ ஐ வில் ஹாவ் பீன் சொல்லும்போது இங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் காலம் காட்டலை, காலம் காட்டாத ஒரு இருந்தேன் அப்படிங்கிறதுக்கானது. இதே வந்து ஆமோ இஸ்ஸோ போட்டிங்கன்னா இப்போ அங்கே இருந்துகிட்டு இருக்கேன்னு அர்த்தம் ஆகிடும். அதுவும் வந்து நிகழ்காலங்கிறதுனால அது டோட்டலாக மாறிடும், ப்ரெசன்ட் டென்ஸுக்கு போயிடும். அதே பாஸ்ட் டென்ஸான வாசோ வேறோ போட்டோம் அப்படின்னா அது பியூராக எங்கே போயிடும், பாஸ்ட் டென்ஸ்னு மாறிடும். அப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த வில்லுக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும். வில்லுங்கிறது நம்ம விருப்பத்தை தான் குறிச்சிக்கிட்டு இருக்கோம். விருப்பத்தை சொல்லிட்டு இருக்கும்போது காலத்தை காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த செயல் நடந்து முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் அதில் போய் நம்ம இப்படி விருப்பத்தை காட்ட முடியும். நடந்து முடிந்த செயல்களில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா விருப்பத்தை காட்ட முடியாது. ஓகே, அதாவது ஒரு ஃபேக்ட் ஆகிட்ட ஒரு விஷயத்தில், ஃபேக்ட் ஆகிட்ட ஒரு பாஸ்ட்லையோ ப்ரெசண்ட்லையோ உண்மையாகிவிட்ட ஒரு விஷயத்தில் நம்ம விருப்பத்தை காட்ட முடியாது. உண்மை அல்லாத விஷயங்களில் நம்ம விருப்பம் காட்டலாம். ஏன்னா இன்னும் ஃபியூச்சர் டென்ஸுங்கிறது இன்னும் உண்மை ஆகலை. அப்போ அதில் நம்ம விருப்பத்தை காட்ட முடியும். ஆனால் அந்த செயல் அந்த விருப்பம் நிறைவேற வாய்ப்பு இருக்கிற காலம் வருங்காலங்கிறனால அதை நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதை நம்ம போட முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சு இதை ஏன் போட்டோம், இருந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அதாவது இங்கே வந்து 1 மணி, இங்கே 10 மணி, 10 மணிக்கே அதாவது முன்னாடியே இருந்தேன் அப்படிங்கிறத சொல்லிருச்சு. காலம் காட்டாமல் முன்னாடியே இருந்தேன் அப்படிங்கிறத சொல்லிருச்சு. பீன்கிறது இருந்தேங்கிறத சொல்லும், ஆனால் காலம் காட்டலை. அப்போ இருந்தேங்கிறதும் அதுவும் முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்சு போன இருந்தேங்கிறது, ஆனால் காலம் காட்டாத முடிஞ்சு போன இருந்தேங்கிறது. அப்போ காலம் காட்டாத முடிஞ்சு போன இந்த பக்கம் இது 1 மணியா, இது 10 மணி, காலம் காட்டாத முடிஞ்சு போன இருந்தேன் அப்படிங்கிறது. சப்போஸ் காலம் காட்டிருச்சு அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸாக மாறிடும், அது இங்கே போயிடும். டோட்டலாக இது பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். ஏன்னா நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையும் நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்ல முடியும். ஓகே, he gave me 10 rupees 5 minutes ago. இது வந்து பியூர் பாஸ்ட் டென்ஸ். அதே நேரத்தில் இந்த உலகம் ஆரம்பிச்சதுலேருந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செயலையும் நம்ம இந்த மாதிரி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்ல முடியும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில், அதாவது நான் காலை 10 மணியிலிருந்து படித்துக்கொண்டே இருக்கிறேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ மணி 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ மணி எத்தனை, இப்போ மணி 1, இப்போ 1, இங்கே 1. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நடந்து முடிஞ்ச செயலை கூட நம்ம பியூர் பாஸ்ட் டென்ஸில் சொல்ல முடியும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவனை பார்த்தேன், 5 நிமிடத்திற்கு முன்பு அவனை பார்த்தேன், பியூர் பாஸ்ட் டென்ஸ். ஆனால் நான் இப்போ 1 மணிக்கு இருக்கிறேன், நான் 1 மணிக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், அவன் ரூமுக்கு வர்றான், வந்து நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டான், போயிட்டேன். ஆனால் இந்த படித்தேங்கிற செயலை நான் வந்து காலையில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கிறேன். நான் 7 மணிலேருந்து படித்துக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த 5 நிமிஷத்துக்கும் முன்னாடி இந்த பக்கம் வந்துட்டேன், 7 மணி எவ்வளோ முன்னாடி வந்துட்டேன். அதனால இதை நான் வந்து ப்ரெசென்ட் கூட என்னால் கனெக்ட் பண்ணி இது இந்த 7 மணியை ப்ரெசென்ட் டென்ஸாக மாற்ற முடியும். ஆனால் என்ன அஸ்பெக்ட் வேற, என்ன அஸ்பெக்ட், 7 மணிலேருந்து படித்துக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னா இந்த 7 மணியையும் இப்போ இருக்கிற நிகழ்காலத்தையும் நான் தொடர்பு படுத்திக்கிறேன், அதனால அந்த மாதிரி என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. ஆனால் இங்கே 5 நிமிடத்திற்கு முன்பு அவனை பார்த்தேங்கிறதுல நான் நிகழ்காலத்தோட தொடர்புலாம் படுத்திக்கல, ஜஸ்ட்டு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த செயலை செஞ்சேன், அவ்வளோதான். அப்போ அது பியூர் பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா பாஸ்ட் டென்ஸ்னாவே இதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறோம். ப்ரெசென்ட் டென்ஸ்னால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. ப்ரெசென்ட் டென்ஸ் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செயலை கூட இப்போவும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ப்ரெசென்ட் மாதிரி காட்டலாம்.
ஓகே, நான் 10 வருடமாக ராமாயணம் படித்துக்கொண்டே இருக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த செயலை சொல்கிறோம். ஆனாலும் இப்போயும் படித்துக்கொண்டே இருக்கேன்னு சொல்லும்போது நான் அதை ப்ரெசென்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு அதை என்ன சொல்கிறோம், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அதை வகைப்படுத்துகிறோம். ஆனால் நான் 1 வருடத்திற்கு முன்பு தான் ராமாயணம் படித்தேன்னு சொல்லும்போது ஜஸ்ட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன், அவ்வளோதான். அதை நம்ம ப்ரெசென்ட்டோட தொடர்பு படுத்திக்கல. அப்போ அது 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செயலாக இருந்தாலும் பியூராக பாஸ்ட் டென்ஸுக்கு போயிடுது. ஓகே, உங்களுக்கு இந்த வித்தியாசம் புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா இருந்தேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் இருந்தேன் என்ன வச்சுருக்கீங்கன்னா இருந்தேங்கிறத வச்சுருக்கேன். அதே நேரத்தில் அந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத காட்டணும். நான் இருந்தேங்கிற செயல் ஏற்கனவே இருந்தேன், ஆனால் அந்த செயல் இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன போடுறோம்னா செயல் ஆக்டிவாக இருக்கிற அந்த வெர்பை போடுறோம். செயல் ஆக்டிவாக இருக்கிற ஆனால் காலம் காட்டாத வெர்பு என்னது, குக்கிங். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக கண்டினியூஸ் ஆஸ்பெக்டில் இருக்கிறது. ஓகே, ஸோ நமக்கு வந்து நல்லா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த ஐஎன்ஜி வெர்பு போட்டாவே என்ன சொல்லியிருந்தேன், சப்ஜெக்ட் அதுக்கு முன்னாடி நிலைப்படுத்தி இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஒரு பி வெர்பு போட்டு நம்ம சப்ஜெக்டையும் இங்கே நிலைப்படுத்திட்டோம். அதே நேரத்தில் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே அந்த செயலில் இருந்துச்சு, அதையும் நம்ம காமிச்சிட்டோம். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அந்த செயலில் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம பீன் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதே நேரத்தில் அப்படி சப்ஜெக்டை நிலைப்படுத்தினா மட்டும்தான் ஐஎன்ஜி வெர்பு போட முடியும், அதையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, அவங்க எப்படி இங்கிலீஷில் வந்து இந்த சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுதுங்களா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெளிவான புரிதல் இருக்கணும். ஏன்னா நான் வந்து சமைத்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறதுல சமைத்துங்கிறது தெரியும், இருப்பேங்கிறது தெரியும். கொண்டே அப்படிங்கிறதுல என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம லாங்குவேஜ் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால அதை போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. என்ன இந்த லாங்குவேஜ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, அது மாதிரியே தமிழ் மாதிரியே இதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, விருப்பத்தை காட்டணும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை சப்ஜெக்டால் வச்சுருக்க தான் முடியும், அப்போ ஹேவ் போடணுங்கிறாங்க. அதே நேரத்தில் சப்ஜெக்ட் அந்த செயலை முன்னாடியே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பீன் போடணுங்கிறாங்க. பீன் போட்டால் தான் சப்ஜெக்டை நிலைப்படுத்த முடியும். அந்த செயல் இப்போவும் செஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த மெயினான செயலில் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத அதை காட்டணுங்கிறதுக்காக ஐ வில் ஹாவ் பீன் குக்கிங். இந்த மாதிரி ஒரு வெர்ப்ஸ் காம்பினேஷனில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கொண்டு வர்றாங்க. ஸோ எதனால இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். கொண்டே இருப்பேன், அந்த கொண்டேக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா கொண்டே அப்படின்னு சொல்லி அதோட தமிழ்லேருந்து இதுக்கு என்ன இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தமிழ் மூலமாக தான் ஆங்கிலம் கற்றுக்குறோம், தமிழுக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கல. ஓகே, அப்போ இவங்களோட கான்செப்ட் என்ன, இந்த டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட இருக்கிற இந்த 5 வெர்ப்ஸை வச்சு அந்த கான்செப்ட் என்ன, செயல் விருப்பத்தை தெரிவிக்கணும். சப்ஜெக்ட் வந்து ஏற்கனவே அந்த செயல் நடந்துருச்சுன்னு அப்படின்னா அதை வச்சுக்க தான் முடியும். ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு இல்லைன்னா ஏற்கனவே நடந்துருச்சு அப்படின்னா அதை வச்சுக்க தான் முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஹேவ் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த செயல் அந்த செயலில் சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக பீன் போடுறாங்க. அதே நேரத்தில் அந்த செயல் இப்போவும் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த ஐஎன்ஜியான குக்கிங், அதாவது செயல் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்க எப்படி இந்த டென்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த கான்செப்டை தான் புரிஞ்சுக்கணுமே தவிர சமைத்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு அந்த சமைத்து கொண்டே இருப்பேங்கிறதுக்கு நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் வேர்ட் டு வேர்டு சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, அதை பண்ணக்கூடாது. கான்செப்ட் அந்த கான்செப்டுக்கு என்ன இப்போ நமக்கு வந்துருச்சு, ஐ வில் ஹாவ் பீன் குக்கிங். நான் இதோட வந்து இந்த வெர்பு காம்பினேஷனோட தமிழ் என்ன அப்படின்னா சமைத்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ என்ன நம்ம டைம் போட்டுக்க வேண்டியதுதான். ஃப்ரம் 10 to 1. ஓகே, 10 AM to 1 AM. ஓகே, உங்களுக்கு எப்படி இந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். நிறைய உங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துருப்பேன். இன்னும் சில விளக்கங்கள் தர வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன பேசுகிறோம்னா
பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமை பற்றி பேசலாம். அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம பேசுறது ஒரு கால அளவு, முன்னாடியே நடந்து முடிஞ்ச செயல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே, முன்னாடியே ஆரம்பித்த செயல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இது வந்து பாயிண்ட் ஆஃப் டைம் கண்டினியூஸ் டென்ஸ் பேசுறது. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பேசுறது வந்து என்னது? ஸ்பேன் ஆஃப் டைம், கால அளவு, ஸ்பேன் ஆஃப் டைம். இது ஒரு குறிப்பிட்ட ஜஸ்ட் ஒரு மணியை பற்றி பேசும். அந்த நேரத்தில் என்ன இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் பேசும். ஆனால் இது இங்கே ஆரம்பித்து இங்கே நடக்கிற செயல் வரைக்கும் பேசும். நான் 2 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கிறேன், ஃபார் 2 hours அப்படின்னு சொல்லும்போது 2 மணி நேரமாக. அப்போ நீங்கள் என்ன யோசிக்கலாம், இதில் ஃப்ரம் டு கிடையாது அப்படின்னு. ஆனால் 2 மணி நேரத்தை நல்லா பிரித்து பாருங்க. இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து ஒரு 10 மணின்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து ஒரு 12 மணி, அப்போ இது ஒரு 11. அப்போ இங்கேயும் இங்கேருந்து இங்கே அந்த ஸ்பேன் ஆஃப் டைம் இருக்குதா, ஒரு கால அளவு இருக்குதா? அதனால தான் அந்த மாதிரி 2 மணி நேரமாக படித்துக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு பேசும்போதும் இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி காலையிலிருந்து படித்துக்கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? இதுதான். ஏன்னா காலையில் நான் படித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லணுமா? காலையில் நான் படித்து கொண்டிருப்பேன்னு சொன்னால் ஐ வில் பி ரீடிங் இன் த மார்னிங், ஒரு பர்டிகுலர் டைமை சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அதில் கால அளவுலாம் இல்லை, பர்டிகுலர் டைம் காலையில், அவ்வளோதான். ஆனால் காலையில் இருந்தே அப்படின்னு சொல்லும்போது, சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் காலை. அப்படின்னா இங்கே இருந்தே இந்த செயலை இப்படி போயிட்டே இருப்பேன். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்டை சொல்லாமல் ஒரு கால அளவை சொல்கிறோம். ஓகே, சின்ஸ் மார்னிங். ஆனால் அதை பற்றி நான் இதோட முடிவு சொல்லலை. காலையிலிருந்தே நான் படித்துக்கொண்டே இருப்பேன்னு சொல்லும்போது அது எந்த நேரம், அந்த ஃப்ரம் டு மாதிரி ஒரு முடிவை சொல்லலை. ஆனால் அந்த செயலை வந்து காலையிலிருந்தே செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கேயும் ஒரு கால அளவு ஏற்பட்டுருது. அதாவது செயல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்லேருந்து மூவ் ஆகி இந்த பக்கம் அப்படியே லென்த்தாக போகிற மாதிரி ஆகிடுது. அப்போ இதுவும் ஒரு கால அளவு. ஸோ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி சின்ஸ் மார்னிங் காலையிலிருந்தே அப்படின்னு சொல்லி பேசும்போதும் இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமை பேசும்போது, காலையில் அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம என்ன பண்ணலாம்? கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் காலையிலிருந்தே படித்துக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபார் 2 hours, ஃபார் 3 hours, ஃபார் பொதுவாக போட மாட்டோம். த ஹோல் டே, ஐ வில் பி பிளேயிங் த ஹோல் டே, நான் நாள் முழுவதும் விளையாடு கொண்டே இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலை ஆரம்பித்து மதியம், நைட், சாயங்காலம். அப்போ இது லென்த் ஆஃப் டைம். ஓகே, அப்போ இதுவும் வந்து என்ன போடணும்? அப்போ இந்த மாதிரி பேசும்போதும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நான் நாள் முழுவதும் விளையாடிக்கொண்டே இருப்பேன். ஓகே, விளையாடிக்கொண்டே இருப்பேன். நம்ம என்ன சொல்லலாம்? நாள் முழுவதும் விளையாடி கொண்டிருப்பேன் அப்படின்னு நம்ம தமிழில் பேசுகிறோம். தமிழை வந்து இங்கே எடுத்துக்கூடாது. நம்ம லாங்குவேஜ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம வந்து பேசுகிறோம், பேசாமல் விட்றோம். நான் நைட்டு முழுக்க படிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக அது எப்படி சொல்லணும்? நான் இரவு முழுதும் படித்துக்கொண்டே இருப்பேன்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம லாங்குவேஜ் வந்து அந்த மாதிரி பேசுகிறோம், நம்ம தப்பு இல்லைன்னு எடுத்துக்கிறோம். அதனால நம்ம வந்து அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, தமிழுக்கு ஆங்கிலத்தை படிக்கக்கூடாது, தமிழ் மூலமாக தான் ஆங்கிலத்தை படிக்கணும். ஓகே, அதைத்தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஒரு 2 டென்ஸ் வந்து சாரி 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா நமக்கு மீனிங் புரிய வரும். இப்போ நான் உங்களுக்கு 1 வருஷமாக இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ அதை எப்படி சொல்லலாம்? ஐ சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பேன் 1 வருட காலமாக அப்படின்னு சொல்லும்போது அது பர்டிகுலர் ஸ்பேன் ஆஃப் டைம். ஓகே, ஐ வில் ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் 1 year. 2 வருடமாக சொல்லி கொடுத்து கொண்டு இருப்பேன் ஃபார் 2 years. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அடுத்து வேற என்ன? காலையிலிருந்தே மழை பெய்து கொண்டே இருக்கும். அதை எப்படி சொல்றது? நாளை காலையிலிருந்து மழை பெய்து கொண்டே இருக்கும். இட் வில் ஹாவ்
அது ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்காக விரும்புது. என்ன செயல் வச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த செயல் என்ன ஏற்கனவே இருக்கும். அந்த செயல் என்ன ஏற்கனவே இருந்தோம் அந்த செயல் இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இட் வில் பி ரெய்னிங். ஸோ ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்காக விரும்புகிறேன். என்னன்னா வச்சிருப்பேன் அப்படிங்கிற அந்த செயல் என்ன வச்சிருப்பேன்னா ஏற்கனவே இருந்தேன் அப்படிங்கிற வச்சிருப்பேன். என்ன இருந்தீங்க இப்போவும் அந்த செயல் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ செயலின் மீதான விருப்பம். ஸோ இப்படி நம்ம சொல்லும்போது தான் இங்கிலீஷில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் ஆகுது. இட் வில் ஹாவ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங் டுமாரோ. நாளை காலையிலிருந்து மழை பெய்து கொண்டே இருக்கும். பெய்து கொண்டே இருக்கும். ஓகே, செயலின் மீதான விருப்பம். அந்த செயல் ஏற்கனவே நடந்திருக்கும், அதனால அதை வச்சிருக்க தான் முடியும். ஏற்கனவே அந்த செயலில் சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக பீன். ஆனால் அந்த செயல் இப்போவும் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஐஎன்ஜி விருப்பம்னா அந்த ஆக்டிவ் விருப்பம். ஓகே, இவ்வளோ விஷயங்கள் நம்ம போட வேண்டியது. நம்ம சிம்பிளாக செய்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி படிச்சுட்டு திடீர்னு இந்த மாதிரி கான்செப்ட் படி அந்த டென்ஸை உருவாக்கணும்னு சொல்லும்போது நமக்கு கன்ஃபியூஸ் வரத்தான் செய்யும். ஓகே, ஆனால் அந்த கான்செப்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்மளும் இதே கான்செப்டுக்கு தான் பெய்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உருவாக்கி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம சிம்பிளாக உருவாக்கி வச்சுருக்கோம். இவங்க அந்த கான்செப்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே வார்த்தைகளை போட்டு இந்த டென்ஸை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க கான்செப்டை அப்படியே எடுத்துருக்காங்க. நம்ம கான்செப்டுக்கு வார்த்தையை உருவாக்கி வச்சுருக்கோம். நம்ம இவ்வளோ விஷயத்தை காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த கான்செப்டுக்கு வார்த்தை என்னவோ அதை மட்டும் சொல்கிறோம். இவ்வளோ விஷயத்தையும் நம்ம வித்தியாசமான வார்த்தைகளில் சொல்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்ம வெர்புக்கு 3 ஃபார்ம்ஸ் போட்டு இப்போ ரெய்னிங் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த மாதிரி அந்த மூணு கண்டினியூஸ் டென்ஸு, இந்த பக்கம் 3 பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் 3க்கும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி 12 டென்ஸுக்கும் நம்ம 12 விதமான இந்த ரெயின் அப்படிங்கிறத உருவாக்கிக்கலாம். ரெயின், ரெயினிடு டிஎல், ரெயினிடு டிஹெச்எஸ், இந்த மாதிரி 12 விதமாக உருவாக்கி வச்சுட்டு எந்த டென்ஸுக்கும் இந்த டென்ஸுக்கா இந்த ஒன்று ஏன்னா 12 டென்ஸுக்கும் ஒவ்வொன்றும் உருவாக்கி வச்சுட்டு இந்த டென்ஸுக்கு இதுதான் போடணும், இந்த டென்ஸுக்கு இதுதான் போடணும் அப்படின்னும் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் உருவாக்கிக்க முடியும். ஆனால் அப்படி பண்ணோம்னா நமக்கு நிறையா வார்த்தைகள் உருவாயிடும். ஒவ்வொரு வெர்புக்கும் 12 ஃபார்ம்ஸ் படிக்க வேண்டியதாகிடும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபார்ம்ஸே உருவாக்கி அதை காலத்தை எடுத்துகிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் சப்ஜெக்ட்டுக்கு ஒரே ஒரு காலத்தை தான் 4-5 வெர்பு காட்டலாம். ஆனால் ஒரே ஒரு காலத்தை தான் காட்ட முடியும். அது ஏன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் இது தெளிவாக விளக்கியிருக்கேன். ஓகே, பார்ட்டிசிபிள் வெர்ப்ஸில் இதெல்லாம் தெளிவாக விளக்கியிருக்கேன். ஏன்னா மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுங்க உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இவங்க கான்செப்டுக்கு அவங்ககிட்ட இருக்கிற அந்த வெர்ப்ஸை வச்சு இந்த டென்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.